ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் சனி பகவான் 7.5 சனி அமைப்புகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு 3ஆம் இடத்துல குருவின் வீட்டுல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார், ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்து 10, 12 2ஆம் இடங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். 8ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் கேதுவோடு வந்து 8ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். 9ஆம் இடத்துல 17ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் வந்து 9ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். அங்கே புதனம் வந்து அமர்ந்து புதனம் அங்கே உச்சம் அடைகிறார். 13ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல திக்பல நிலைகள்ல குருவின் பார்வையில் வந்து நல்லபடியாக அமர்கிறார். இதுதான் அமைப்பு. கோச்சார அடிப்படையில மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 7.5 சனி அமைப்புகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. அடிப்படையில கடினமான துன்பத்தை ஒரு 7.5 சனி காலங்கள்ல மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக ஜென்மச்சனி காலங்கள்ல படாத பாடு 2.5-3 ஆண்டு காலத்துக்கு முன்பாக சிந்தித்து பாருங்கள் எப்படி இருந்தீர்கள்னு சொல்லி. அது போன்ற கடினமான சூழல் இப்போது உங்களுக்கு இல்லை. 7.5 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கிறீர்கள். 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இயல்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு கணிசமான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் எந்த அசௌகரியங்களும் இல்லை. திடீரென்று சொல்லி புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் இந்த மாதம் அதற்கு ஒரு சூட்டபிளான மாதமாக இல்லை. 2இல் ராகு, 8இல் சுக்கிர பகவான் மறைந்து அங்கே கேதுவோடு சேர்கிறார். நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். இது போன்ற சூழ்நிலைகள்ல செவ்வாய் மங்களகாரன் நல்லபடியாக இருக்கிறார். திக்பல நிலைகள்ல நல்லபடியாக குருவின் பார்வையில மங்களகாரன் மங்களமாகவே இருக்கிறார். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதுல எந்த மாற்றங்களும் நடக்க போவதில்லை. அதே நேரத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் வருமா? அந்த வரன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? கொஸ்டின் மார்க். அதாவது நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய ஒரு ஆண் பெண்ணை சந்தோஷமாக சேர்த்து வைக்கக்கூடிய இது போன்ற அமைப்புகளோட தொடர்பில் இருப்பவர், நேரடியான தொடர்பில் இருப்பவர் சுக்கிர பகவான். அவர் 8இல் மறைவது மட்டுமில்லாமல் கேதுவை நெருங்குகிறார். 14ஆம் தேதி அளவில் கேதுவோடு வந்து அமர்ந்து விடுவார். மாங்கல்ய ஸ்தானம் கெட்டு போயிருக்கிறது, சுக்கிரன் கெட்டு போயிருக்கிறது, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இது போன்ற அமைப்பு மட்டும் இல்லை, குரு ராசிக்கு குரு பலமும் இல்லாமல் இருக்கிறது. குருவுமே 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் 1க்கு 2 தடவை நல்லபடியாக பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்வதாக இருந்தால் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சற்று நீங்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ண வேண்டும். அதாவது சுக்கிரன் கேதுவிடம் இருந்து விலக வேண்டும். இது மாதாந்திர ப்ரிடிக்ஷன் தான், அதனால கவலைப்பட தேவையில்லை. அடுத்த மாதம் எல்லாமே சரியாகும். இதை விட நல்லபடியான நிலைக்கு சுக்கிர பகவான் வந்து விடுவார். இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கு சரி திருமணத்தை செய்யலாம் என்று சொல்ல முடியவில்லை. சற்று விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய காலம். கணவன் மனைவி, காதலன் காதலி, இது போன்ற அமைப்புகளுக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதங்கள் இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய உடலை பொறுத்த வரைக்கும் மறைவு பாவகங்கள், அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வருமானம். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய அதாவது குடும்பம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். உங்களுடைய உணவு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பேச்சு, கணவன் மனைவி ஒற்றுமை, காதலன் காதலிக்கு இடையில ஒற்றுமை, இது போன்ற அமைப்புகளை கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடத்தி கொண்டு செல்ல வேண்டிய காலம். எதுவும் கைமறி போக போவதில்லை. என்ன இருந்தாலும் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியோ, செவ்வாயோ, ராகுவோ, கேதுவோ தனித்து அமரலாம். உபஜயஸ்தானங்கள்ல 3ஆம் இடத்துல சனி அமரலாம். அதுவும் குருவின் வீட்டுல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ராசிநாதனாகி
சனி பகவானாகி அவர் உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்ய போவதில்லை, நன்மைகள் தான் நடக்கிறது. ஆனால் ஆகா ஓஹோ ஒன்று அற்புதமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், மகராசிக்காரர்களுக்கு விளைச்சனை விலகி விட்டது, எல்லா நன்மைகளும் நடக்க போவது என்று சொல்ல முடியவில்லை. தீங்குகள் இல்லை, தீமைகள் நடக்கப் போவதில்லை, அதுவரைக்கும் சந்தோஷம். எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற போகிறீர்கள் என்பது அடுத்தடுத்த மாதங்களில் தெரிந்துவிடும். இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் பரவாயில்லை, ஓரளவுக்கு கணிசமான முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைப்பது, அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்கள், மாணவர்கள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல கை நிறைய சம்பளத்தோட. 10ஆம் இடத்துல நல்லபடியாக திக்பல நிலைகளில் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாய அமைப்புகள் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ராஜ யோகாதிபதி 5, 10 கூடையவர் 8ல் மறைவது மட்டும் இல்லாமல் கேதுவோடு சேர்க்கிறார். இது போன்ற அமைப்புகள்ல, வேலை அமைப்புகள்ல, தொழில் அமைப்புகள்ல, உத்தியோக அமைப்புகள்ல அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏதாவது முக்கிய முடிவுகள், புது முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதம் அதற்கு சூட்டபிளான மாதமாக இல்லை. மாற்றங்கள் வேலை, தொழில், வியாபார, உத்தியோக அமைப்புகளில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, தொழில் உத்தியோகம் செய்கிற இடத்துல அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்கள். அவசரப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். ஆத்திரத்தில், கோபத்தில், அவசரத்தில் திட்டி விடாதீர்கள். 2ஆம் இடம் ராகுவின் இருப்பால சற்று அசௌகரியங்களை சந்தித்தாலும் குரு பார்க்கிறார், எதுவும் கைமறி போக போவதில்லை. கோபத்தாலோ அவசரத்தாலோ எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள், சற்று நிதானமாக கையாண்டு கொண்டு போங்கள். புதனுடைய துறையிலே இருக்கக்கூடியவர்கள், அதாவது புதன் நல்ல உச்சமாக இருக்கிற மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம், வெளிநாடு சென்று படிக்க முடியும். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், டெக்னிக், இது போன்ற அமைப்புகள்ல தொடர்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். புதன் அதீத சுபத்துவம், உச்சநிலை அடைந்திருக்கிறார் 9ஆம் இடத்துல. சூரிய பகவான் ராகு எதுக்களின் பிடியிலிருந்து விடுபட்டு 9ஆம் இடத்துல சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார். போன மாதத்துல, கடந்த மாதத்துல இருந்த அசௌகரியங்கள் கூட இந்த மாதம் இருக்க போவதில்லை. ஆனால் ஆகா ஓஹோ என்று சொல்ல முடியவில்லை. ராஜா யோகாதிபதி 5, 10 கூடையவர் கேதுவை நெருங்கி இருக்கிறார். சுக்கிரன் அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவான் உங்களுக்கு அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய தேவை இன்றியமையாதது. அவர் 8ல் மறைந்து கேதுவை நெருங்குகிற போது நீங்கள் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது, கோபத்தில முடிவுகள் எடுக்கக்கூடாது. புது முடிவுகள், புது முயற்சிகள் செய்வதற்கு இது சரியான மாதமாக இல்லை. அது வரைக்கும் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கண்டிப்பாக எடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கடினமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் உங்களுடைய ஹொரோஸ்கோப் சார்ட் ஒரு தடவை செக் பண்ணி கொள்ள வேண்டும். நல்ல யோக தசாபுத்திகள் நடந்தால் பரவாயில்லை. இல்லை என்று சொன்னால் குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்கிவிட்டு இறைவனிடம் நீங்கள் நல்லபடியாக உங்களை சரணடைய வைத்துக் கொண்டு நல்ல முயற்சிகளில் ஈடுபடுங்கள். ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். என்ன இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படி ஒன்றும் கைமறி போகாது. நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற வேலை, தொழில் அமைப்புகளை நீங்கள் அப்படியே இயக்கி கொண்டு செல்லலாம். கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த அமைப்புகளுக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதங்கள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி வயதான பெரியவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆண்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோக அமைப்புகளால நிச்சயமாக நல்ல வருமானம், குறைந்த அளவு வருமானமாவது கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது, எதுவும் கைமறி போகாது. அதனால மகர ராசிக்காரர்கள் இதைவிட நற்பலங்கள் அதிகமாக நடக்க வேண்டும் என்றால் அடுத்த மாதம் அளவுல பார்த்து கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில்லை. ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.